அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோவாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர், அதாவது உடுமலைப்பேட்டையில் இருக்கிற கருணைக்கடல் காமாட்சி அம்மன், அதாவது நம்ம ஒரு வேண்டுதலோ நம்ம ஒரு மனக்குறையோ இருந்தால் போய் அவகிட்ட கொட்டி இறக்கி வச்சுட்டா அதுக்குண்டான வழியை அழகாக நம்மளுக்கு தடம் போட்டு கொடுத்துருவா. அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கோவில் வீடியோ தான் வீடியோவாக விஷுவலாக போயிட்டுருக்கோம். அதை பார்த்துக்கிட்டே நான் சில கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அதாவது என்னோடய வீடியோஸ்க்கு நிறைய விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசை காயப்படுத்துகிற மாதிரி வந்தது. ஒரு சில எல்லாம் சரி இவ்வளோ தான் இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஒரு சில ரொம்ப ரொம்ப நாராசமாக, அதாவது அதை பார்த்த உடனே நம்ம டெலீட் பண்ணிடணும், அது மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸும் வருது. அதையெல்லாம் உங்கள் பார்வைக்கும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் எந்த நேரம் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறனோ அந்த நேரத்தில் அது மாதிரி ரொம்ப நாராசமான கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். அதை கூட ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு லைக் போடணும், உங்களை பாராட்டணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த கமெண்ட்டை விடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, அதாவது நல்ல விஷயம், அதாவது நம்ம சேனலே நிறைய பாசிட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம இந்த சேனலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிற இடத்துல நெகட்டிவிட்டி வருதுன்னா அது என்னை மட்டும் பாதித்தா கூட பரவாயில்ல, என்னை சார்ந்த உங்களையும் சேர்ந்து பாதிக்குதுங்கும்போது அது அந்த இடத்துல தப்பான விஷயம். அதனால் அதையே டெலீட் பண்ணவோ அல்ல அதையை ஹைட் பண்ணவோ அதுக்குண்டான ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? நான் சொல்கிற இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவும் படலாம். இல்லை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்க தயவுசெய்து அதையே கமெண்ட் செக்ஷனில் எங்கூட தெரியப்படுத்துங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து போடுற வீடியோஸ்ல எல்லாம் இன்னுமே கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் யூடியூப்பை பற்றி நிறைய படித்தோ தெரிஞ்சோ இதுக்குள்ளே வரல. என்னை பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயத்த நம்ம நிறைய சொல்லணும். நிறைய சொல்லி நிறைய பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப், அதாவது சின்ன சின்ன ஒரு வீடியோஸ் மூலிமா, சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, தகவல்கள் மூலிமா உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த சேனலை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குது. அதில் ஒரு சில நெகட்டிவிட்டியும் வருது. அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெறும் நல்லது மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதையும் நான் நிறைய சில இடங்களில் சொல்லியிருக்கேன். வெறும் இனிப்பையே சாப்பிட்டா திகட்டி போயிடும். அதனால் கூட கொஞ்சம் காரம், புளிப்பு, கசப்பு அப்படி எல்லாமே வரும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போனால் மட்டும்தான் லைஃப்பை நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுபோல் தாங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அதே போல் ஒரு கொஞ்சமாக, அதாவது இது ஒரு 98% வருதுன்னா ஒரு 2% நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு எனக்கு எப்படி பதில் கொடுக்கறது அப்படின்னு தெரியாமல் ஒரு சில கமெண்ட்ஸுக்கு நான் லைக்கோ அல்லது ரிப்ளையோ பண்ண மாட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு சில கமெண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச பதிலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி தாங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் போயிட்டுருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு டவுட் என்னென்னா, என்ன எப்போ பாரு இந்த பொம்பளை எந்த விசேஷ வீட்டில் பார்த்தாலும் ஆடுது அப்படின்னு. நான் சொல்கிறதே என்னென்னா, ஒரு 35 எபோவ் இல்லை 40 எபோவ் பார்த்திங்கன்னா லேடிஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அப்படி ஒரு வலி, வேதனை, நிறைய கமிட்மெண்ட்ஸு அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு தனி உலகத்தை அமைச்சு அந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் நம்ம போக்க முடியுமோ அது மாதிரி போக்கிக்கணும். அதுக்கு நிறைய லேடிஸ் தேர்ந்தெடுக்க வழிகள் ஒன்று. அதில் நான் தேர்ந்தெடுத்த வழி தான் என்னோடய டான்ஸ். எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஆடுறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இயற்கையை ரொம்ப ரசிப்பேன். இயற்கையான ஒரு இடத்துக்கு போனேன்னா எனக்கு அதில் பாட்டை போட்டுட்டு, என்னை பொறுத்தளவில் அந்த இடத்துல நான் தான் ராணி. நான் என்ன ஆசைப்படுறேனோ அது மாதிரி நான் ஆடணும் அப்படின்னு. அதில் ஸ்டெப்ஸோ இல்லை அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடணும் அதெல்லாம் கிடையாது. நான் என் உலகத்தில் ராணி. நான் எந்த அளவுக்கு அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணிக்குவேன். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம்
பதிவு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் அப்போ இல்லை. பெருசாக கேமரா கிடையாது, வீடியோ வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கோ அதெல்லாம். என்னோட சின்ன வயசில் நிறையா, அதாவது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனில் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய டான்ஸ். அதே போல் இப்போ லாஸ்ட்டாக நான் எங்கள் தாய்மாமா பையன் கூட ஆடியிருப்பேன். அவனும் நானும் எப்படின்னா, எங்கள் அம்மா வீட்டு சைடில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்ருவாங்க. கூப்பிட்டு நீ ஒரு பாட்டுக்கு ஆடு, நீ ஒரு பாட்டுக்குன்னா, நாங்கள் மோஸ்ட்லி அவன் ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுப்பேன், நான் ஒரு பாட்டுக்கு ஆடினா அது வரைக்கும், இப்படி எங்கள் 2 பேர்த்தோட ப்ரோக்ராம் எப்போவும் இருக்கும். ஆனால் முதல்ல நாங்கள் 2 பேரும் பேராக ஆடினதுன்னு பார்த்திங்கன்னா அவனோட கல்யாணத்தப்போ தான். நீங்கள் நினைக்கலாம், என்னடா மாமா பையனா அவன் இவன். ஆமாங்க, அவன் சொந்தத்தில் வேணால் தாய் மாமா பையனாக இருக்கலாம், ஆனால் என்னை விட சின்ன வயசு பையன். அது மட்டும் இல்லாமல் என்னைய அவன் பிறந்து பேச ஆரம்பித்ததுலேருந்து வாய் நிறைய அக்கா அக்கா சுமதிக்கான்னு தான் கூப்பிடுவான். நானும் டே கணேஷ் இப்படியே தான் பேசுவோம். அது இன்னும் எத்தனை வயசானாலும், நாங்கள் கிழவி ஆனாலும் இந்த உறவு இப்படியே தான் தொடரும். அதனால தான் பார்த்திங்கன்னா அன்றைக்குமே அவன் ரொம்ப பிஸியாக உள்ளே வேலை செஞ்சிட்ருந்தான். பாட்டு போட்டாங்க, என்னால் முடியவே இல்லை. வாடா, ரொம்ப நாள் ஆச்சு நீயும் நானும் சேர்ந்து ஆடி வாடா அப்படின்னு சொல்லி ஆடினேன். அதை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபோனில் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க எப்படித்தான் இந்த மனுஷன் இந்த பொம்பளையை சமாளிச்சிட்ருக்கானோ, அப்படி அல்லங்க. அவர் வந்து என்னோடய உலகத்தில் நான் ராணியாக இருக்கிறேன்னா அதுக்குண்டான அத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்து என்னோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்படிங்கும்போது நான் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா? ஃபேமிலி தாங்க நம்மளுக்கு முதல்ல. அதே போல் நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில். அதை வந்து மறக்காமல் எந்த ஒரு நேரங்கள்லையும் நம்ம எல்லா இடத்துலையும் அதை பதிவு பண்ணணும். அதே போல் லைஃப்பை சக்ஸஸாக கொண்டு போகணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நாங்கள் இன்னும் நல்லா வருவோம்.